ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேன் ஹீரோடைய வீட்டுக்கு போகிறப்ப ஹீரோ இவ்வளோ திட்டிருப்பான் இல்லையா, அந்த கோவத்தில் வீட்டுக்கு வந்த உடனே யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயின் குழந்தைய கொலை பண்ண சொல்லியிருப்பான். மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என்னதான் இருந்தாலும் நீங்கள் வேன் கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, நீங்கள் தானே அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச், நான் தான் தேவையில்லாமல் உங்களுக்கு இடையில வந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு, ஜிசு இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நீ இடையில வரல, அந்த வேன் தான் இடையில வந்தா, ஏன் உனக்கு தெரியாதா, ஆரம்பத்துல இருந்து நீயும் நானும் தானே லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிட்ட, நீ ஜெயில இருந்தாலுமே ஒன்னு தவிர வேற யார் மேலேயுமே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததில்ல, எனக்கும் வேனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தது கூட எங்க அப்பா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ண வச்சாரு, அதுக்கப்புறம் நான் அவ கூட இருந்தது கூட ஒன்ன ரிவெஞ்ச் எடுக்கதான், என்னைக்குமே நான் அவளை லவ் பண்ணல, என்னைக்குமே நான் ஒன்னு தான் லவ் பண்ணேன்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, ஆனாவுக்கு மேட்சிங் என்ன போன் மரம் கிடைச்சிச்சு, சீக்கிரமாவே குழந்தைக்கு சர்ஜரி ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றான். அதை கேட்டதும் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி ஹீரோயின் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க, ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ பக்கத்துல வந்து, சார் குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே இன்னைக்கு வந்துரும்னு சொல்றான். சரின்ட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு, குழந்தைக்கு சர்ஜரி நடக்க போறதால. அதுக்காக ஹீரோயினை கன்சல்ட் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்து, ஜிசு நீ எதுக்கு கவலைப்படாத, குழந்தைய இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக கார் அனுப்பியிருக்கேன், நான் என்னுடைய கம்பெனி ஒர்க்கை சீக்கிரமாவே முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைய பார்க்க போலான்னு சொல்றான். சரின்ட்டு ஹீரோயினுமே கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போன்ல ஹீரோயின் கிட்ட, ஆனாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகும்போது ஆனா போன காரு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பாடி இன்னும் கிடைக்கலன்னு வர சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோயின் அதிர்ச்சியில அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் படுக்க வச்சு அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான். சார் உங்க டிஎன்ஏ குழந்தையோட டிஎன்ஏ கூட 99% மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ரூவன் வராரு. வந்தவொடனே ஹீரோவை செவிலே ஒன்று வச்சுட்டு, நீ தான் ஆனாவை கொண்டா, நீலாம் அந்த குழந்தைக்கு அப்பாவை இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ எழுந்து போயிட்டு ரூவன் கிட்ட, இப்போ நீ என்ன சொன்ன, ஆனாவுடைய அப்பாவை இருக்க தகுதி இல்லைன்னு தானே சொன்ன, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அப்படின்னா ஆனா என்னுடைய குழந்தை தானே சொல்லி எமோஷனலாக கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு சீனியருமே, ஆமா ஆனா உன்னுடைய குழந்தை தான், ஆனா அவளுக்கு அப்பாவா இருக்க என்னைக்குமே உனக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஆனா இத்தனை வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா உனக்குன்ட்டு ஹீரோடைய ஷர்ட்டை பிடிச்சி ஹீரோயின் எடுத்துட்டு வந்துவிட்டு ஹீரோயினை கொலகாரின்னு ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, அந்த ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் ஹீரோயினை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியுமா, அவ்வளோ டார்ச்சரை அனுபவிச்சுட்டு ஆனாவுமே அந்த ஜெயிலில் தான் பெற்றெடுத்தா. அவள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா, ஆனால் நீ என்ன பண்ண, அவளுக்கு பெயினை மட்டும்தான் கொடுத்த. இப்போ ஆனாவுமே போயிட்டா, இதுக்கப்புறமாவது ஹீரோயினை நிம்மதியாக இருக்க விடுவியான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோ பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடான். எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவனால அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப அழுதுட்டு இருக்கான். மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் கிட்ட, எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் தான் ஒன்றும் புரிஞ்சிக்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிட்டுமான ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் வெளியில் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நிற்கிறாங்க, கொஞ்சம் உங்களால் வர முடியுமா, அநேகமாக எப்படி ஹீரோயினை பற்றி விசாரிக்க தான் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட, இமீடியட்டாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணு, இன்னைக்கே ஜீசு எனக்கு யாருன்னு எல்லார் முடியுமே டிக்ளேர் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். ஹீரோ சொன்னபடியே மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முன்னாடி ஹீரோயின் என்னுடைய லீகல் வைஃப்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கும்போதே குழந்தை கூட விளையாடுற மாதிரியும் கொஞ்ச நேரத்திலே குழந்தை காணாம போகிற மாதிரியும் உங்களுக்கு கனவுகள் வந்து போகுது. உடனே ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பயப்படாத, அம்மா உன்னை தேடி வரேன்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து தூக்க மாத்திரையை சாப்பிடலான்ட்டு எடுக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மாத்திரையை தூக்கி போட்டுட்டு, முதல்ல அமைதியாரு, ஆனா நம்மளை விட்டு போயிட்டு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எல்லாமே ஒன்னால தான், உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, என்ன மன்னிச்சிட்டுமா, ஆனால் என்னுடைய குழந்தை எனக்கு தெரியாது, எல்லாமே என்னுடைய தப்பு தான் சொல்லி ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் குழந்தைய நினைச்சு ரொம்ப கிரேஸியாக நடந்துக்கிறாங்க. அதனால வீட்டை விட்டு வெளியில போலான்னு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் ஹீரோயினை வெளியில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன எனக்கு ஸ்பை வேலை பார்க்குறீங்களா, நான் வெளியில் போனேன், என்ன முதல்ல வெளியில் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு அங்கே ஒரு மெயின் பொண்ணுமே வர, அவகிட்ட இருந்த கத்தியை ஹீரோயின் கையில் எடுத்துக்கிட்டு, இங்கேருந்து எல்லாரும் வெளியில் போங்க இல்லைன்னா குத்திடும்னு சொல்லி ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் எதையும் கேட்குற மாதிரி இல்லை. நீ தான் என்னுடைய குழந்தைய கொண்டுட்ட, நீ தான் அவள் போகிறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ண, நீ ஒரு கொலகாரன், எனக்கு ஒன்று பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலன்ட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. என்ன நீ அந்தளவு இருக்கிறியா, அப்போனா உன் கையாலே என்னை குத்தி கொண்டுட்டு ஹீரோயின் கிட்ட போகிறான். ஹீரோ என் பக்கத்தில் வராதான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ எதையுமே கேட்காம கிட்ட போயிட்டு, என்ன நீ இந்த அளவு இருக்கிறனா உன் கையாலே நான் செத்து போயிடுறேன்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தனக்கு தனி குத்திக்கிறான் கத்தியால். கத்தி லேசாக தான் கிழிச்சிருக்கும் போல ஹீரோயினையே ஹீரோவுக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டுப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அவனுடைய ஆஃபீஸில் இருக்கா. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து, இது குழந்தை ஆக்சிடென்ட் ஆனதுக்கான ரிப்போர்ட் ஃபைலு, அதோட உங்கள் அப்பாவுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்கல்ல, அதில் எங்களுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. உங்கள் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண கார்லேருந்து இந்த கம்மல் கிடைச்சிருக்கு,
வச்சிருக்கன்ட்டு ஒரு கம்மல் எடுத்து கொடுக்குறான் ஹீரோ கிட்ட. அதை ஹீரோவுமே வாங்கி பார்க்குறான். ஆனால் ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது ஒரே டவுட்டாக இருக்கு. இவ்வளோ நாள் ஹீரோயின் தானே ஹீரோடைய அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண தான் நினச்சிட்டு இருந்திருப்பா. ஆனால் அதை பார்த்தா ஹீரோ இந்த மாதிரி இல்லை, இதை பார்க்கறதுக்கு வேனோட இது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வேன் மேலே இவங்க 2 பேருக்குமே டவுட் வருது. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைய நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போயர் வரா. என்ன உன் செத்து போன குழந்தைய நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோயின் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்காம எழுந்து போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த போயர் ஹீரோயினை விடாமல் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, இப்போ எதுக்கு என்னை பார்த்து பயந்து போற? இப்போ உன்னை பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஜெயிலுக்கு போனல, அதை விட இப்போ உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. உடனே ஹீரோயின் அவ காலில் ஒரு எத்து விடுறாங்க. உனக்கு எவ்வளோ திமிருந்தா என்னையே அடிப்பேன்ட்டு ஹீரோயின் அடிக்க போறா. ஆனால் ஹீரோயின் அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, நீ தானே என் குழந்தைய கொன்ன, நீ ஒரு கொலகாரின்னு சொல்கிறாங்க. என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி அந்த வேன் பையர் சொல்கிறதுக்கு, எனக்கு தெரியும் நீ தான் என் குழந்தைய ஏதோ பண்ணிட்ட. அதான் உன் கசின் சைக்கோ இருக்கானே, அவன் தானே நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் உனக்கு துணையாக இருக்கிறது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே உனக்கு எதிராக இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணி எனக்கு எதிராக ஃப்ரேம் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனது. என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் என் குழந்தைய ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு, எனக்குலாம் எதுவும் தெரியாது, நீ என்ன முட்டாள்தனமாக என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோயினியை தள்ளி விட்டது இல்லாமல், ஏன்டி பைத்தியக்காரி, என்கிட்டேருந்து என்னுடைய ரூவனையும் திருடிக்கிட்டேன், இப்போ வேனுடைய ஃபியான்ஸையுமே திருடிக்கிட்டேன், நீ பண்ணதுக்கெல்லாம் இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் கற்று தரேன்னு ஹீரோயினை சிவில் அடிக்க வரான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அந்த போயர் பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, முஷன் இந்த வேன் பயிரும் அந்த சைக்கோவும் சேர்த்து தான் நம்ம குழந்தைய கொண்டுட்டாங்க, நம்ம குழந்தை ஆனாவுக்காக அவங்க மேலே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்கிறதால, நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறான் ஹீரோ. ஆனால் ஹீரோயின் ஹீரோ சொல்கிறத நம்பாமல் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இல்லை நீங்கள் என்கிட்ட போய் சொல்கிறீங்க, நானே அவங்கள பார்த்துக்கிறேன், நானே அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு எழுந்து ஓட பார்க்குறாங்க. ஹீரோயினையே போக விடாமல் ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, ஜெசு நான் சொல்கிறது கேளு, கொஞ்சம் அமைதியேறுன்னு சமாதானப்படுத்துறதுக்குள்ளே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் மயங்கி விழுந்ததால வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கா ஹீரோ. அப்போ அந்த மெய்ட் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட, சார் மேடம் மயக்கத்துலேருந்து கண்ணு முடிச்சதுமே எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டாங்க, வெளியிலே வர மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னதும் ஹீரோ பதறி போயிட்டு அந்த ரூம் கதவை போய் திறந்து பார்க்குறான். ஆனால் அங்கே ஹீரோயின் இல்லை, ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. அவனுடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி எங்கே இருந்தாலும் ஹீரோயினை தேடி பிடிச்சி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அவங்களுமே ஹீரோயினை தேடி போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சைக்கோ தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த வேன் கொடுத்த பணத்தில் நல்லா குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த சைக்கோ தேடி ஹீரோ வந்துடுறா. ஹீரோவை பார்த்ததுமே அந்த சைக்கோவுக்கு செம்ம பயமாக இருக்குது. அங்கேருந்து எஸ்கேப் ஆக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோடைய ஆளுங்கள்லாம் அவனை விடாமல் அவனை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் போக சொல்லிட்டு அவனை அடித்து ஹீரோ கிட்ட கொண்டாந்து போடுறாங்க. இந்த சைக்கோ ஹீரோ கிட்ட, சார் என்னை மன்னிச்சிடுங்க, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் பண்ணது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அன்னைக்கு நைட்டே உங்கள் அப்பாவை காரை ஏற்றி கொலை பண்ணது வேன் பையர் தான். ஹீரோயின் அன்னைக்கு அந்த வேன் பையர் கூட காரில் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் உங்கள் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அந்த காரை விட்டு இறங்கி போயிட்டா. இந்த வேன் பையர் தான் உங்கள் அப்பாவை காரை ஏற்றி கொலை பண்ணிட்டு அந்த பழைய ஹீரோயின் மேலே தூக்கி போட்டுட்டா. ஏன்னா ஹீரோயின் அழகாக இருக்கிறதால எப்போதுமே ஹீரோயின் மேலே இந்த வேன் பையருக்கு ஒரு பொறாமை உண்டு. அது மட்டும் இல்லாமல் சீனியர் ரூவனை இவ லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் சீனியர் ஹீரோயின் மேலே தான் க்ரஷ்ல இருந்தார். அதனால ஹீரோயின் மேலே ரிவெஞ்ச் எடுக்க எல்லா எவிடன்ஸுமே ஹீரோயினுக்கு எதிராக ஃப்ரேம் பண்ணி ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறான். அது கேட்டதுமே ஹீரோவுக்கு செம்மக்கம் வருது. அவனை பிடிச்சி 2 முத்து முத்திட்டு, என் குழந்தைய யார் கொலை பண்ணது, நீயுமே அதில் இன்வால்வ் ஆயிருக்கதானு சொல்லி ஹீரோ கேட்கறதுக்கு, சார் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அதில் இன்வால்வே ஆகலன்னு சொல்கிறான். அப்போ நீ அதில் இன்வால்வ் ஆகலைன்னா கண்டிப்பாக யார் என் குழந்தைய கொண்டானோ உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சொல்லு யார் என் குழந்தைய கொண்டான்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. சார் நிஜமாலுமே எனக்கு எதுவும் தெரியாது சார்னு அந்த சைக்கோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ முன்னாடி நீ உண்மையாக சொல்லலைன்னா இங்கேயே உன்னை கொன்று புதைச்சிருவான்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறான். அங்கே ஹீரோடைய ஆளுங்களுமே உண்மையாக சொல்கிறான்னு சொல்லி அவனை போட்டு முத்துன்னு முத்துறாங்க. இந்த சைக்கோவும் அடியை தாங்க முடியாமல், ஐயோ என்னை விட்டுருங்க நான் உண்மையாக சொல்லிடுறேன்ட்டு, எனக்கு தெரிஞ்ச அந்த வேன் தான் போயர்கிட்ட சொல்லி உங்கள் குழந்தைய கொலை பண்ண சொல்லியிருப்பா. ஏன்னா போயர் செஞ்ச எல்லா கிரைமுக்கும் மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்ததே அந்த வேன் தான். அந்த கார் ஆக்சிடென்ட்டுமே வேன் சொல்லி தான் போயர் செஞ்சா. அந்த வேன் வேணும்ட்டே நடிச்சவங்களை ஏமாத்திருக்கான்ட்டு வேன் போயர் 2 பேருமே செஞ்ச கிரைமை ஒன்று விடாமல் ஒப்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வேனுக்கு லுக்குமியான்னு சொல்லி உங்கள் குழந்தையோட பிளட் எடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணதுலேருந்து எல்லாமே பொய் தான். எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் வேணும்னு சொன்னது ஹீரோவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு. ஹீரோ அந்த சைக்கோ போட்டு மிதிச்சுட்டு இவனை எங்கே இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோடைய ஆளுங்களுமே அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த போயர் அடுத்தது நம்ம தான்ட்டு எச்சரிக்கையாக ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் காலை பிடிச்சிக்கிட்டு, ஜெசு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிட்டு, நான் உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன், ஆனால் உன் குழந்தைய கொலை பண்ணணும்னு நினச்சதே இல்லை, உன் குழந்தைய ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி கொலை பண்ணது அந்த வேன் தான் சொல்லிடுறான். உடனே ஹீரோயின், போயர் நீ என்ன பேசிட்டு இருக்க, ஒழுங்கா தெளிவாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜெசு, அந்த வேன் தான் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரை அரேஞ்ச் பண்ணி உன்னுடைய குழந்தைய ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுன்னு சொல்லிடுறா. அந்த போயர் சொன்னதை கேட்டதுமே ஹீரோயின் அந்த வேனை பக்கம் தான் வந்திருக்காங்க. அந்த வேனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம வெறியாகுது. அவளை வந்து செவிலே பழையன்னு ஒன்று வச்சுட்டு, என் குழந்தை உனக்கு என்னடி பாவம் பண்ணுச்சு, எதுக்கடி இப்படி அநியாயமாக என் குழந்தைய கொண்டுன்னு சொல்லிட்டு அந்த வேனை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த வேன் நல்ல மாதிரி, முதல்ல என்னை விட, உனக்கு யார் சொன்னது, நான் எதுவுமே உன் குழந்தைய பண்ணலன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோடைய ஆளுங்க அங்கே வந்துடுறாங்க.
ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, மேடம் நீங்க வேற சொல்லாம கொள்ளாம வீட்லேருந்து வெளியில வந்துட்டீங்க. ஹீரோ உங்கள தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சாரு தெரியுமா? முதல்ல வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த வேனை ஹீரோ வந்து பார்த்துப்பாரு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போறாங்க. இந்த வேன் வேற நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலைன்ட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்து, நான் பிறந்ததுமே என்னுடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இப்போ எனக்குன்னு இருந்தது என் குழந்தை மட்டும்தான். இப்போ என் குழந்தையுமே என்னை விட்டு போயிடுச்சு. என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி யாரும் என் கூட இருந்தாலும் எல்லாருமே என்னை விட்டு போயிடுறாங்க. இப்போ நான் தனிமரமா இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, ஜிசு என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். உன்னை மாதிரி ஒரு கைண்டான பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் உன்னை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்காம ஸ்டூப்பிடாக இருந்துட்டேன். எல்லாமே என்னுடைய தப்பு தான்ட்டு தன்னை ஹர்ட் பண்ணிக்கிறான். உடனே ஹீரோயினும் ஹீரோவை தடுக்கிறாங்க. ஜிசு எனக்கு ஒரு சத்தியம் பண்ண, நீ என்னை விட்டு என்னைக்கு போக மாட்டல. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆனாவுடைய சாவுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோடைய ஆளுங்க அந்த போயரையும் சைக்கோவையும் ஹீரோயின் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹீரோயின் காலில் விழுந்து, ஜெசு எங்களை மன்னிச்சிட்டு, நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம். நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான். இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின், மன்னிக்கக்கூடிய தப்பா நீங்கள் 2 பேரும் பண்ணியிருக்கீங்க. நானே உங்களை மன்னிச்சாலும் என் குழந்தை ஆனா உங்களை மன்னிக்க மாட்டான்னு சொல்றதுக்கு, இந்த சைக்கோ பையன் ஹீரோயின் கிட்ட, உங்க குழந்தை ஆனா உயிரோட தான் இருக்கா, இன்னும் சாகலன்னு சொல்றான். அதை கேட்டதே ஹீரோயினுக்கு ஷாக்காக தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோ அவனை நம்பாம, என்னடா உளறிட்டு இருக்குன்ட்டு அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போட சொல்றான். ஹீரோடைய ஆளுங்களும் அவங்க 2 பேரையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண இழுத்துட்டு போறாங்க. ஆனா அப்ப கூட அந்த சைக்கோ, நான் சொல்றதை நம்புங்க, உங்க குழந்தை உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே போறான். அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட, ஜிசு நீ எதுக்கு கவலைப்படாத, நம்ம குழந்தையோட சாவுல இன்வால்வ் ஆன இந்த 2 பேரையுமே பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. இன்னும் மிச்சம் இருக்குது அந்த வேன் மட்டும்தான். அவருடைய கம்பெனியுமே பேங்க்ரப்ட் பண்ணியாச்சு. அவ எங்க கிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடி போயிட்டா. அவளை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் நீ எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு சொல்றான். நெக்ஸ்ட்டு இந்த வேனை தான் காமிக்கிறாங்க. டெலிவரி கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, முகத்தெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு, ஹீரோ வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கிட்ட ஒரு பார்சலை கொடுத்து, இது ஹீரோயின் ஆர்டர் பண்ணாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறா. இந்த பொண்ணும் அதை வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட, உங்களுக்கு பார்சல் வந்திருக்குன்ட்டு கொடுத்துட்டு போயிடுறா. இது என்ன பார்சல்ன்ட்டு ஹீரோயின் அதை பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு பேப்பர் இருக்குது. அதில் உன் குழந்தை ஆனா இப்போ என்கிட்ட தான் இருக்கா. ஒரு இடத்தோட பேரை மென்ஷன் பண்ணி, இந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச ஃபேக்ட்ரி இருக்குது, அதோடைய டாப் ஃப்ளோருக்கு வந்துரு. வரும்போது நீ மட்டும் தனியாக வரணும். இதை பற்றி ஹீரோ கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டையாவது சொல்ல முயற்சி பண்ணினா, அதுக்கப்புறம் உன் குழந்தையோட பாடியை தான் நீ வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை படித்ததுமே ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகலாம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் வேறு செய்கிற மெய்ட் பொண்ணு ஹீரோயினை வெளியில் போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறா. சாரி மேடம், உங்களை எங்கேயும் வெளியில் போக அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ ஆர்டர் கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் இப்போ வெளியில் போக முடியாதுன்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் சீனியருக்கு கால் பண்ணி, நான் யூஎஸ் போக போகிறேன், அதனால் உங்களை பார்த்து குட் பை சொல்லலான் இருக்கேன், உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சீனியரை பார்க்குற சாக்கில் வெளியில் போயிடுறாங்க. ஹீரோயின் கால் பண்ணதால ஹீரோயின் சொல்கிறது உண்மை நினச்சிக்கிட்டு ஹீரோயினை பார்க்க சீனியருமே வந்து நிற்கிறாரு. சீனியர், நான் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரதுக்காக தான் உங்கள் பேரை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருந்ததையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீனியர் ஹீரோயின் கிட்ட, ஜிசு நீ அந்த இடத்துக்கு போகிறது சேஃப் இல்லை, நானும் உன் கூட வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டில் வேலை செய்கிற அந்த மெய்ட் பொண்ணு ஹீரோயின் வெளியில் போன விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஃபோன்லேயே ஹீரோயின் குழந்தை பற்றின எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஜிசுன்னு தனியாக போக தான் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன்னு ஹீரோ சொல்கிறதுக்கு ஹீரோயின் கேட்காம நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த வேன் சொன்ன இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே அவங்க குழந்தை பேரை சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேன் வரா. ஜிசு பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே யார்ட்டையும் சொல்லாமல் தனியாக வந்திருக்குன்னு அந்த வேன் கேட்கறதுக்கு முதல்ல பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு, என் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்லி எங்கே என் குழந்தைன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வேன் பக்கத்தில் இருந்த ஒரு பாக்ஸை உதச்சி தள்ளிட்டு அதுக்குள்ளே கட்டி போட்டிருந்தா ஹீரோயின் குழந்தைய தான் காமிக்கிறா. குழந்தைய பார்த்ததுமே ஹீரோயின் குழந்தை தூக்கலான்ட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வேன் ஹீரோயினை போக விடாமல் துப்பாக்கியை காட்டி ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ மட்டும் ஒரு அடி நீ எடுத்து வச்சனா இதே இடத்துல உன் குழந்தைய சுட்டு கொட்டுருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த வேன் கிட்ட, வேன் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என் குழந்தைய எதுவும் பண்ணிடாத, உனக்கு வேணா என்ன கொலை பண்ணிக்கோ, என் குழந்தைய விட்டுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. உனக்கு உன் குழந்தை உயிரோட இருக்கணும்னா இப்போவே இந்த பில்டிங்லேருந்து குதிச்சு நீ செத்து போகணும், இல்லைனா உன் குழந்தைய கொண்டு வந்துட்டு குழந்தை மேலே கண்ணை காமிக்கிறா. உடனே ஹீரோயின் அந்த வேனுடைய காலை பிடிச்சிக்கிட்டு, நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி செத்து போயிட்டேன்னா கண்டிப்பாக என் குழந்தைய உயிரோட விட்டுருவியான்னு சொல்லி கேட்குறாங்க. பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல போய் குதி, இல்லைனா உன் குழந்தைய கொண்டு வந்து குழந்தை மேலே கண்ணை காமிக்கிறா. இல்லை நான் இப்போவே குதிச்சிடுறேன், என் குழந்தைய எதுவும் பண்ணிடாதன்ட்டு ஹீரோயின் அந்த பில்டிங்லேருந்து குதிக்கிறதுக்காக போகிறாங்க. ஜீசு குதிச்சிடாதன்ட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே அங்கேருந்து ஒரு கல் எடுத்து அந்த வேன் மேலே விட்டு கடைசி அவருடைய கவனத்தை திசை திருப்பிடுறான். உடனே ஹீரோயினுமே அந்த வேனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவள் கையில் அந்த துப்பாக்கியுமே மிஸ் ஆகிடுது. ஹீரோயின் 2 பேருமே போயிட்டு குழந்தை கையில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு குழந்தையுமே காப்பாற்றிடுறாங்க. இவங்க ஃபேமிலியோட இருக்கிறத பார்க்க அந்த வேனுக்கு வெறி ஆகுது. ஃபைனலாக 3 பேருமே ஒன்று சேர்ந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே, தேவையில்லாமல் எதுக்கு என் வாழ்க்கையில் வந்தேன்னு ஹீரோவை பார்த்து கேட்கறதுக்கு, வேன் என்னை மன்னிச்சுட்டு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதால நான் உன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கல, உண்மையிலே ஹீரோயினையே கோவப்படுத்தணும்னு நினச்சேன், அதனால தான் அவளை கோவப்படுத்துறதுக்காக உன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். என்றைக்குமே என் மனசில் ஹீரோயினை தவிர வேறு எந்த பொண்ணுக்கும்
இவனுக்குமே இடம் இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் இந்த வேனுக்கு தன்னுடைய முட்டாள்தனத்தை நினச்சி அழறதா சிரிக்கிறதானே தெரியல. சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட, நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆன இத்தனை வருஷத்துல ஒரு துளி கூடமா என் மேல உனக்கு லவ்வே இல்லைன்னு சொல்லி கேட்குறா. சாரி வேணா, என்னைக்குமே உன்னை லவ்வே பண்ணதில்ல, என்னைக்குமே என் மனசுல ஹீரோயின் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிடுறான். ஹீரோ சொன்னதை அந்த வேனால தாங்கிக்கவே முடியல. நம்ம இவனுக்காக தான் இவ்வளோ கிரைம் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் கூட இவன் நம்மளை லவ்வே பண்ணலன்னு சொல்கிறான்ட்டு கண்ணில் கண்ணீரோட ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த டாப் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்து அதே இடத்துல இறந்தும் போயிடறா. அப்படியே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க, சீனியர் அப்ராட் கிளம்பிட்டார் போல. குட்டி குழந்தை ஆனாவையும் ஹீரோயினையும் பார்த்து பாய் சொல்லிட்டு போலான்ட்டு வந்திருக்காரு. சீனியர் ஹீரோ கிட்ட, உங்க போன் மாரோ குழந்தையோட போன் மாரோ கூட மேட்ச் ஆகி நல்லபடியாக அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு, இப்படி உங்களை ஃபேமிலியோட பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்ட்டு அவங்க எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஃபைனலாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு ரிங்கை காமிச்சு மேரேஜ் ப்ரொபோஸுமே பண்ணுறாரு. அதுக்கு ஹீரோயினுமே ஓகே சொல்லிட்டு சந்தோஷமாக ரிங்கு போட சொல்லி அவங்க கையை நீட்டுறாங்க. இப்படி தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மாவுக்கு மேரேஜ் ப்ரொபோஸ் பண்ணுறத சந்தோஷமாக ஆனமே பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.